நோ. இத பாருங்க மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, மிஸ்ஸஸ் ஜானகி முழு குணமடையறதுக்கு சான்ஸே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் கேஸா இருந்தா குணமாயிடும். ஆனா இவங்க அப்படி இல்லையே. 14 வருஷமா இவங்க இப்படியே இருக்காங்க. உண்மைதான். 14 வருஷம் அவங்க நினைவே இல்லாம இருந்திருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவங்க நிலைமையில கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. தன்னை சுத்தி இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டா அவங்கள வீட்டுக்கே அனுப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி மிஸ்டர் சந்திரசேகர் சொல்லிட்டீங்களா? நான் அவர் வீட்டுக்கு போன் பண்ணப்போ அவர் ஏதோ மதுரைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. எஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட். உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சந்திரசேகர் வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா பரவாயில்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அக்கா நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு பழைய நினைவு வர்றதா எங்களுக்கு தோணுது. பாக்குறவங்களை யாருன்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதனால ஆஸ்பத்திரியில இருந்து அவங்களை வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டா முழுமையா குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அக்கா முழுமையா குணமடைச்சிட்டாங்கன்னா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன டாக்டர்? இந்த 14 வருஷ காலமா நடந்த எந்த சம்பவமும் அவங்களுக்கு தெரியாது. அதாவது குறிப்பா சொல்ல போனா மிஸ்டர் சந்திரசேகர் உங்களை 2ஆம் தாரமா கட்டிக்கிட்ட விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னமும் ஒரு விதவை தான். நீங்க இப்ப சந்திரசேகருடைய மனைவிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த அதிர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுவே அவங்கள மறுபடி பழைய நிலைமைக்கு கொண்டு போனாலும் போயிடும். நடந்ததெல்லாம் மெல்ல மெல்ல அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டோமே. அது வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க படுக்கிற இடம், கட்டில், ஸ்கிரீன், அவங்க உபயோகிக்கிற சோப்பு, பெர்ஃப்யூம் இதெல்லாம் கூட கூடுமான வரைக்கும் முன்ன போலவே இருக்கட்டும். அவங்களோட முழு பொறுப்பும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர். அக்காவுக்கு எந்த விஷயமும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். அக்கா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? இப்போ ஒண்ணும் நிச்சயமா சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். மிஸ்டர் சந்திரசேகர் திரும்பி வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரி, நான் வரேம்மா. அக்காவுக்கு உடம்பு சரியாயிடுச்சாமா? ஆமா முத்தப்பா, கடவுள் புண்ணியத்துல கூடிய சீக்கிரம் அக்கா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு எப்படி இருந்ததோ அப்படியே மாத்திரமா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. மேச்ச நாற்காலி வேணா மாத்திக்கலாம். ஆனா நடந்து போன சம்பவங்களை எப்படி முத்தப்பா மாத்த முடியும்? ஆடி முடிஞ்ச ஆட்டத்துல ஆரம்பத்துல இருந்த இடத்துக்கே காய்களை நகர்த்துறதா அது எப்படி முடியும்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.